அண்ணா ஐஏஎஸ் அகாடமி சாதனையாளர்களின் சங்கம், காஞ்சிபுரம் மற்றும் தாம்பரம். வணக்கம். திருக்குறள் வாழ்வுக்கும் தேர்வுக்கும். இந்த உலகிலே அன்பு உடையவர் யார், அன்பு இல்லாதவர் யார், ரெண்டு கூறுகளாக பிரிக்கிறார் வள்ளுவர். இரண்டு கூறு, அன்புடையவர் இவர், அன்பிலார் இவர் என்று சொல்லி. எப்படி சார் இவர் நான் அன்புடையவர் அன்பிலார் என்று அறிந்து கொள்வது என்று வள்ளுவரிடத்தில் வினா எழுப்பும்போது வள்ளுவர் மிக முத்தாய்ப்பாக ஒரு குறளை பதிப்பிக்கிறார். அவர் அழகாக சொல்கிறார், அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரியர் பிறருக்கு. நான் அற்புதமாக சொல்கிறார். இந்த அன்பு இல்லாதவர் இருக்கார் இல்லையா, அவரை நீங்கள் பார்க்கும்போதே தெரிஞ்சுக்கலாம். எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா, இந்த பொருள் என்னோடது, இந்த குறிப்பேடு என்னோடது, இந்த புத்தகம் என்னோடது, இந்த பை என்னோடது, இந்த இடம் என்னோடது, இந்த இருக்கை என்னோடது, இந்த அறை என்னோடது, இந்த வீடு என்னோடது, என்னுடையது 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 என்று பேசிக்கொண்டே இருப்பார். வள்ளுவர் சொல்கிறார், அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், எல்லாம் தன்னுடையது என்று பேசிக்கொண்டிருப்பார். ஆனால் அன்புடையவர் இருக்காரே, அவருடைய எலும்பும், என்பு என்று சொன்னால் எலும்பு, எலும்பும் அப்படின்னா நம்ம எந்த பொருள் என்ன எடுத்துக்கணும்னா, அவர் உயிர் கூட அடுத்தவருக்கு தியாகம் செய்ய தயாராக இருப்பார். அத்தகையவராக இருப்பார் அந்த அன்புடையவர். அன்புடையர் என்பும் உரியர் பிறருக்கு, பிறருக்கென்று தன்னலம் பார்க்காம சுயநலம் பார்க்காம பிறநலம் கருதி வாழக்கூடியவர்களாக இருப்பர் அன்புடையோர். அன்பிலார் சிறு சிறு பொருள்கள் கூட என்னுடையது என்று பறைசாற்றிக் கொண்டு வளர்வர். இந்த இரண்டு கூறுகளாக பிரித்து பார்க்கலாம் என்று சொல்கிறார். அன்புடையார், அன்பிலார். வாழ்வில் ஒரு 100 விழுக்காடு அன்புடையவராக இல்லாவிட்டால் கூட வெறும் அன்புடையவர் என்ற வார்த்தைகளோடு வாழ கற்றுக்கொண்டால் கூட போதுமானது. அறம் நமக்கு அதைத்தான் சொல்லிக் கொடுக்கிறது. இது என் பொருள் என் பொருள் என் பொருள் என்று வாழாது பிறர் பொருளுக்கும் நாம் உதவி புரிய வேண்டும் என்று எண்ணம் கொண்டு வாழ்ந்தால் அன்புடையவராக நாம் இருப்போம். இது வாழ்க்கைக்கு வள்ளுவர் கற்றுக் கொடுக்கின்ற அறம். தேர்வுக்கு என்ன வேண்டும் ஐயா? முதல் வினா, எல்லாம் தமக்குரியர் யார்? முதல் வினா, எல்லாம் தமக்குரியர் யார்? அன்பிலார். தன் உடம்பும் உரியர் பிறர்க்கு என வாழக்கூடியவர் யார்? இரண்டாவது வினா, தன் உடம்பும் எலும்பும், என்பு என்று சொன்னால் எலும்பு, அதை உடல் உயிர் என்று பொருள் கொள்ளலாம். தன் உடம்பும் உரியர் பிறர்க்கு என்று வாழக்கூடியவர் யார்? அன்புடையார் என்று பொருள். இந்த இரண்டு வகையிலே இதற்கு வினா எழுப்புவதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளது. மூன்றாவது, நீங்கள் என்ன கமெண்ட்டில் சொல்லுங்கள், இந்த திருக்குறள் எந்த அதிகாரத்தில் அமைந்து வந்துள்ளது? நாலாவது, இது எந்த இயலில் அமைந்து வந்துள்ளது? கமெண்ட்டில் பதில் சொல்லுங்கள் பார்க்கலாம்.